எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பொட்டுக்கடலை லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டா போதும். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு 50 கிராம் முந்திரி சேர்த்திட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். முந்திரியும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் தண்ணி எடுத்துட்டு 200 கிராம் வெல்லம் சேர்த்திக்கிறேன். நம்ம தண்ணி எடுக்கும் போது வெல்லத்துக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும். நமக்கு வெள்ளைப்பாகு கம்பி பதத்துக்கு வரணும் அப்படின்னு இல்லை. வெல்லம்லாம் நல்லா உருகி 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னாலே போதும். நல்லா இந்த மாதிரி வந்துடணும், அதுவே போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை அரைச்சிக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். நம்ம ரொம்ப பவுடராக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம், இல்லை 1-2 கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பவுடராக அரைச்சிருக்கேன். நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம பொடிச்சு விட்டுட்டு அப்புறம் பாகு சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் நெய், பாகு மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பதம் வந்தக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பொட்டுக்கடலை லட்டு ரெடி.